திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக முடிவெடுப்பது என்று வரும்போது காட்சி எதிர்த்து பேசிட்டு. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். மத்தியில் ஆட்சி மாற்றம் நிகழ்ந்த பிறகு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசாங்கத்தின் முதல் முழு ஆண்டுக்கான முழுமையான பட்ஜெட்டை நிதியமைச்சர் ஜெட்லி இன்றைக்கு தாக்கல் செய்திருக்கிறார். அதில் பல்வேறு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக திறன் மேம்பாட்டுக்கென்று தனியே ஒரு அமைச்சகம், வருமான வரித்துறையில் வருமான வரியில் தனிநபர் வருமான வரியில் மாற்றமில்லை, கார்ப்பரேட் வருமான வரி 30% 25% குறைவு, செல்வ வரி செல்வந்தர்களுக்கான செல்வ வரி நீக்கம் என பல்வேறு அம்சங்கள் அதில் இடம்பெற்றிருக்கின்றன. இந்த பட்ஜெட்டை வரவேற்றும் பாராட்டியும் சிலரும் எதிர்த்தும் விமர்சித்தும் சில தலைவர்களும் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த பட்ஜெட் மக்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றக்கூடியதாக அமைந்திருக்கிறதா? இதனால் பலனடையக்கூடியவர்கள் யார்? இந்த பட்ஜெட் மிகப்பெரிய அளவிற்கு இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கு உந்து சக்தியாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் அத்தகைய உந்து சக்தியை தரக்கூடிய வல்லமை இந்த பட்ஜெட்டில் இருக்கிறதா? விவாதிக்கலாம். நம்மோடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சட்டமன்ற குழு தலைவர் திரு ஏ சவுந்தரராஜன், பதிப்பாளர் திரு பத்ரி சேஷாத்ரி, காங்கிரஸ் கட்சியின் திரு அமெரிக்கை நாராயணன், பாரதிய ஜனதா கட்சியின் திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் கோவை அரங்கிலிருந்து. வணக்கம். திரு அமெரிக்கை நாராயணன், நீங்க ஒரு எதிர்க்கட்சிக்காரர், இந்த அரசை விமர்சிக்கக்கூடியவர் அப்படின்ற நிலையிலிருந்து பார்க்கிறத கடந்து இந்த பட்ஜெட்டிலும் சில நல்ல அம்சங்கள் இருக்கக்கூடும் அப்படின்னு பார்க்கிற தன்மையில் ஏதேனும் கருத்து உங்களால் சொல்ல முடியுமா? பட்ஜெட் நிச்சயமாக முடியும். இந்த கருப்பு பணத்தை கொண்டு வரதுக்கான முயற்சியில் சில சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாலே பண்ணியிருக்கலாம், வந்த உடனே பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் பல பேர் இதனால் விடுவிக்கப்பட்டிருக்காங்க. அதை முன்னே கொண்டு வந்தால் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. வெளிநாட்டிலே வர பணத்துக்கு ஃபைன் கட்டிட்டுலாம் வர முடியாது. இது கடுமையான சட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்குது, அதை வரவேற்கிறேன். அதே மாதிரி ஆனால் பட்ஜெட்டில் ஒரு நல்ல அறிவிப்பு சொன்னாங்க. இது இந்த பட்ஜெட்டை சேர்ந்ததாக வேண்டிய அவசியம் இல்லை. வெளிநாட்டிலேருந்து வர பயணிகள் 43 நாட்டிலேருந்து 153 நாட்டை உயர்த்த போகிறோம், விசா ஆன் அரைவல்னு. அது ரொம்ப நல்லது நாட்டுக்கு. ஏன்னா நிறையா ஃபாரின் டூரிஸ்ட் வருவாங்க, இதை வரவேற்கிறேன். பட் இதுக்கு மேலே ரொம்ப கஷ்டப்பட்டு பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா இது பணக்காரர்களுடைய பணக்காரர்களுக்கான ஒரு பட்ஜெட்டாக தோணுது. கார்ப்பரேட்டுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி முதலே சொன்ன மாதிரி வரி விகிதத்தை குறைக்கிறாங்க. ஆனால் அடித்தட்டு மக்கள் வாங்கக்கூடிய செல்ஃபோனுக்கான இதுவாக இருக்கட்டும், கரண்ட்டுக்கான இருக்கட்டும், சர்வீஸ் டேக்ஸ்லாம் அதிகரிக்க போகிறாங்க. ஹோட்டலில் போய் சாப்பிட்டா இதுவாக போகுது. அதாவது அடித்தட்டு மக்களை பற்றி கவலைப்படாமல், அது விவசாயம் ஆகட்டும், ஹெல்த் ஆகட்டும், அடித்தட்டு மக்களை கவலைப்படலன்னு எப்படி சொல்றீங்க? நீங்க கிராமப்புற வேலை வாய்ப்பு திட்டத்தை, ஊரக வேலை வாய்ப்பு திட்டத்தை நிராகரிச்சிருவாங்க, ரத்து செய்திடுவாங்கன்னு சொன்னீங்க. நிதி ஒதுக்கீடு குறைச்சிடுவாங்கன்னு சொன்னீங்க. ஆனா இந்த அரசாங்கம் அப்படி செய்யாம 5000 கோடியை கூடுதலா ஒதுக்கி இருக்காங்க. அதாவது உண்மையிலேயே இவர்கள் போன வருடத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கூட இந்தியாவில் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் இருந்து அதில் பாதி டிஸ்ட்ரிக்ட் 269 டிஸ்ட்ரிக்டாக குறைச்சிட்டாங்க. ஒன்று, நீங்கள் இங்கே அழகாக நாங்கள் இதெல்லாம் பேசலாம், எவ்வளவு நம்பர்னு பேசலாம். கிராமப்புறத்தில் போய் நான் மக்களுடன் உட்கார்ந்து இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் நான் ஏறக்குறைய 250 கிராமங்களுக்கு போயிருக்கேன். பாராளுமன்ற எலெக்ஷனுக்கு அப்புறம் பல இடங்களில் மக்களுக்கு போக வேண்டிய பணம், முதல் வேலை பல மாதங்கள் நிறுத்தப்பட்டது. ஆரம்பிக்கப்பட்ட இடங்களில் முழுமையாக வேலை ஆரம்பிக்கப்படவில்லை. ஆரம்பித்தாலும் மக்களுக்கு பணம் போகவில்லை என்பது உண்மை. இந்த 5000 கோடி அதிகமாக இருந்தாலும் அது போன வருஷத்துக்கு கொடுக்கறதுலேயே பல பணம் போயிடும். இது தேவையான அளவு வருடா வருடம் நீங்கள் போன வருடத்துக்கு முந்தின வருடத்தை விட நாங்கள் இருந்த முதல் வருஷம் ஆரம்பித்து 2வது வருடத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 30-40% நாங்கள் அதிகரித்தோம். ஏறக்குறைய 36,000 கோடியில் இருந்து நினைக்கிறேன், எனக்கு சரியான நம்பர் இல்லை. 5,000 கோடினா ஒரு 10-12% தான் அவங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் தேவை அதை விட அதிகமாக இருக்குது. இந்த வருடத்தையே கொடுக்கலன்றது உண்மை. திருமதி வானதி, இந்த பட்ஜெட்டை பலரும் விமர்சித்திருக்கிறார்கள். இது ஒரு மிகப்பெரிய சீர்திருத்தத்தை இந்த பட்ஜெட் கொண்டு வந்துடல. கார்ப்பரேட்டுகளுடைய பெரு நிறுவனங்களுடைய வரியை குறைத்திருக்கிறீங்க. ஆனா சாதாரண மக்களுக்கான வரி விதிப்புல மாற்றம் இல்லை. இது தேர்தல் நேரத்தில் உங்களை ஆதரித்த பெரும் தொழிலதிபர்களுக்கு கைமாறு செய்வதை போல இந்த பட்ஜெட்டில் அவர்களுக்கு சலுகை தரப்பட்டிருக்கிறது. இது பணக்காரர்களுக்கான பட்ஜெட் அப்படின்னு சொல்ற விமர்சனத்துக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க?
முதல்ல இது இந்த பட்ஜெட்டை பற்றின ஒரு மிகப்பெரிய ஒரு விமர்சனம் அப்படின்னு சொல்லும்போது, இந்த பெரு நிறுவனங்களுக்கான முதலாளிகளுக்கான பட்ஜெட் அப்படின்னு சொல்ல வரக்கூடிய காரணமே என்னன்னா, தொடர்ச்சியாக நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் மீது இவர் நிறுவனங்களுக்காக அதிகமாக உதவி செய்கிறார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை தொடர்ச்சியாக சொல்லி வந்திருக்கக்கூடிய அதனுடைய அடுத்த கண்ணி தான் இந்த பட்ஜெட்டின் மீதான விமர்சனமா நாங்க பார்க்கிறோம். முதல்ல ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது முதலீடுகள் இங்கு வராமல், தொழில் நிறுவனங்கள் துவங்கப்படாமல் இந்த நாட்டினுடைய அதிகபட்சமாக இருக்கக்கூடிய நம்ம மக்கள் தொகையில இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புக்கு நம்ம என்ன செய்ய போறோம்? குறிப்பா நம்ம சேவை துறையில இருக்கிறத விட அதிகமா உற்பத்தி துறைக்கு மாறுறது மூலமா தான் நாட்டோட வளர்ச்சிக்கு ஒரு நிரந்தரமான நீடித்த வளர்ச்சி இருக்கும் அப்படிங்கறதுக்காக தான் மேக் இன் இந்தியா திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அப்போ மேக் இன் இந்தியா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷன், ஒரு தொலைநோக்கு பார்வையோட இந்த நாட்டோட சுயமான உற்பத்தி திறனை மேம்படுத்துறதுக்கான விஷயங்களை பத்தி கொள்கை ரீதியாக ஒரு மத்திய அரசாங்கம் முடிவெடுக்கின்ற பொழுது அதற்கு உகந்த இந்த அட்மாஸ்பியரை கிரியேட் பண்றது, அது சம்பந்தமான நம்பிக்கையை பெறுவது, இந்த மாதிரி விஷயங்களும் இந்த கொள்கை முடிவோடு ஒத்துதான் ஒரு பட்ஜெட்ல மத்திய அரசாங்கம் உருவாக்க முடியும். அந்த அடிப்படையில நிச்சயமாக இங்க பெருநிறுவனங்கள், தொழில் முதலாளிகள் அப்படின்னு சொல்றோம். எந்த பொருள் நாம் இன்னைக்கு பயன்படுத்திட்டு இருக்கிறது இண்டஸ்ட்ரி இல்லாம வரப்போகுது? சாதாரண பேனா முதல் கொண்டு நம்ம பயன்படுத்துற கண்ணாடி எல்லாத்துக்கும் தனித்தனி இண்டஸ்ட்ரி இருந்தாதான் மக்களுக்கு அவங்க தேவைப்படுற விஷயங்களை நம்மளால கொடுக்க முடியும். முதல்ல அடிப்படையா நாம் இதை புரிஞ்சுக்கணும். அப்போ தொழில் துவங்குவதற்கு, ஒரு தொழில் செய்வதற்கு ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தால்தான் அரசாங்கம் தொழில் தொடங்குவதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர வேண்டியிருக்கு. தொழிலதிபர்களை அதனால ஊக்குவிக்க வேண்டியிருக்கு. அதன் மூலமாகத்தான் வேலை வாய்ப்பு பெருகும். அதனால அந்த சலுகை தரப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. நீங்க அதை எப்படி பார்க்க? அதாவது தொழில் தொடங்குவதற்கு சலுகை கொடுத்துத்தான் தொழில் தொடங்க வேண்டும் என்பது அவர்களுக்கு சலுகை கொடுப்பதற்கு சொல்லிக் கொண்டிருக்கிற நியாயம். இந்தியாவிலேயே இருக்கிற தொழில் அதிபர்கள் இங்கிருந்து வெளிநாட்டுக்கு தொழிலை கொண்டு போகிறார்கள் அல்லது மற்றது கொண்டு போகிறார்கள். இங்கே இன்வெஸ்ட் பண்ணுங்கள், இங்கே நீங்கள் செய்யுங்கள் என்று அவர்களை ஊக்கப்படுத்துவது என்பது ஒன்று. இன்னொன்று, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் என்கிற பெயரில் அவர்களை கொண்டு வருவதற்கு முயற்சி எடுப்பது என்பது ஒன்று. இதற்கு முன்பு அவர்களுக்கு ஊக்கப்படுத்துகிறோம் என்கிற பெயரிலே தொழில் உறவு சட்டங்கள் முழுவதையுமே நாசப்படுத்தினார்கள். இப்போது இதிலே மிகப்பெரிய அளவுக்கு சலுகை கொடுத்திருக்கிறார்கள். ஹோட்டலில் சாப்பிடுவனுக்கு சேவை வரி போட்டு அவனை நாங்கள் நசுக்குவோம், அந்த பணத்தை எடுத்து 30% பதிலாக 25% கார்பரேட் டாக்ஸை குறைப்போம் என்று சொல்லுவதை எப்படி ஏற்பது? ஐசிடிஎஸ் என்பது குழந்தைகள் வளர்ச்சிக்காக இருக்கிறது. அதுதான் இந்தியாவினுடைய அடிப்படையே. அதுதான் 16,000 கோடி என்பதை 8,000 கோடியாக இவர்கள் சுருக்கி இருக்கிறார்கள். தலித்துகளுக்கு இருந்தது 12,000 கோடி உட்கூறு திட்டத்திற்கு இவர்கள் குறைத்திருக்கிறார்கள். பழங்குடி மக்களுக்கு 5,000 கோடி ரூபாய் உட்கூறு திட்டத்தை ஏற்கனவே இருந்ததையே குறைத்திருக்கிறார்கள். கூட்டாத பிரச்சனை இல்லை. இப்படி சுகாதாரத்திற்கு, விவசாயத்திற்கு, மனிதவள மேம்பாட்டிற்கு என்று எல்லா திட்டங்களுடைய நிதிகளும் குறைக்கப்பட்டிருக்கின்றன. இவ்வளவையும் குறைத்துவிட்டு நாங்கள் கார்ப்பரேட்டுக்கு கொடுப்போம் என்றால் இதற்கு என்ன பொருள்? நல்ல பட்ஜெட் என்றால் இருப்பவனிடமிருந்து இல்லாதவனுக்கு கொடுப்பது தான். இது இல்லாதவனிடமிருந்து எடுத்து இருப்பவனுக்கு கொடுப்பது என்கிற ஒரு பட்ஜெட்டாக இந்த பட்ஜெட் அமைந்திருக்கிறது. சிதம்பரம் பட்ஜெட்டோ மன்மோகன் சிங் பட்ஜெட்டோ முதலாளிகளுக்கு சலுகை செய்திருக்கிறது. நான் உட்பட அதையெல்லாம் நாங்கள் விமர்சித்திருக்கிறோம். ஆனால் இந்த பட்ஜெட் முதலாளிகளுக்கு இதைவிட கூடுதலாக விசுவாசமே காட்ட முடியாது என்கிற அளவுக்கான ஒரு பட்ஜெட்டாக இருக்கிறது என்பதுதான் அதனுடைய பிரச்சனை. இந்த ஒரே ஒரு நான் சொல்லுகிறேன். இப்போது முதலாளிகளுக்கு வரிச்சலுகை கொடுப்பதால் மட்டும் ஏற்படுகிற இழப்பு கடந்த ஆண்டு 5,55,000 கோடி. இந்த ஆண்டு இந்த பட்ஜெட்டில் அறிவித்திருப்பது 5,89,000 கோடி. 44,000 கோடி ரூபாய் இந்த ஒரு வருடத்தில் மட்டும் கூடுதலாக அவர்களுக்கு டாக்ஸ் எக்ஸம்ஷன் கன்செஷன் என்று சொல்கிறார்கள். இதுதான் தொழில் வளருவதற்கு அடிப்படை. இதை விட்டால் தொழிலே வராது என்று அவர்கள் சொல்லுவது இவர்கள் முதலாளிகளுக்கு சேவை செய்வதற்கு சொல்லிக் கொண்டிருக்கிற சமாதானம். இன்னும் சொல்ல போனால் இது போன்ற இந்த டாக்ஸ்கள் இன்றைக்கு அமெரிக்காவில் எல்லாம் நம்மை விட அதிகம். நாம் தொடர்ந்து பேசலாம். இது ஒவ்வொரு பட்ஜெட்டுக்கும் இவங்க சொல்றது பணக்காரர்களுக்கான பட்ஜெட் அப்படின்ற பார்வையை காங்கிரஸும் முன்வைக்குது, கம்யூனிஸ்ட் கட்சிகளும் முன்வைக்கிறாங்க. ராணுவத்துக்கான நிதி ஒதுக்கீடு 10% உயர்ந்திருக்கு. மீதி எல்லா துறைகளுக்குமான இட ஒதுக்கீடுமே குறைந்திருக்கிறத பார்க்கிறோம் இந்த பட்ஜெட்ல. ஒவ்வொரு பட்ஜெட் வரும்போதும் இது ஏழைகளுக்கான பட்ஜெட் அல்லது பணக்காரர்களுக்கான பட்ஜெட், தொழில்துறையினருக்கான பட்ஜெட் அல்லது பற்ற வளர்ச்சிக்கான பட்ஜெட், இப்படி சொல்ற விமர்சனங்களை பார்க்கிறோம். இந்த பட்ஜெட் இது யாருக்கான பட்ஜெட் நீங்க பார்க்கறீங்க பத்ரி? முதல்ல இந்த கார்ப்பரேஷனுக்கான டாக்ஸை குறைக்கிறதுங்கிறது பணக்காரர்களுக்கான ஒரு வசதி அப்படின்னு பார்க்கறத நான் மறுக்கிறேன். ஏன்னா யார் வேண்டுமானாலும் ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனியை தொடங்கும் பொழுது 1 லட்சத்திலிருந்து 1 கோடியிலிருந்து
5 கோடி ரூபாய்க்குள்ள வருமானம் வரக்கூடிய அனைவருக்குமே இதனால ஒரு லாபம். 10 லட்சம் ரூபாய் வருமானம் இருக்கிற ஒரு தனி நபருக்கு 30% வரி விதிக்கிறீங்க. ஆனா எவ்வளவு வேணாலும் லாபம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு லட்சக்கணக்கான லாபம் சம்பாதிக்கிற தனியார் கம்பெனிகளுக்கு, பெருநிறுவனங்களுக்கு 30% 25% ஆக்குறீங்க. இதற்கு முன்னால் எப்பவுமே இப்படி இருந்ததில்லை. தனிநபருக்கான வருமானம் அதிகபட்சமா இருக்குதுன்னா அங்கதான் அவங்களுக்கான வருமானமும் அதே அளவுல இல்ல. அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். அதை குறைக்கிறதுனால என்ன நடக்க போகுது? கடைசியா அப்படி கிடைக்கக்கூடிய வருவாய், அப்படி கிடைக்கக்கூடிய லாபம் ஏதோ ஒரு விதத்துல தனிநபர் கையில தானே போய் சேரப்போகுது. அது டிவிடெண்ட் ஆக போகுது. ஷேர் ஹோல்டருக்குன்னா டிவிடெண்ட் டாக்ஸ் கட்ட போறாங்க. இல்ல, சாதாரண மனிதனுக்கான வருமான வரி இதுல நீங்க மாற்றத்தை செய்யல, அவங்களுக்கு சலுகைகளை தரல. சலுகை. ஆனா முதல் பட்ஜெட்ல நீங்க கார்ப்பரேட்டுக்கு தர்றீங்க, செல்வந்தர்களுக்கான செல்வ வரி வெல்த் டாக்ஸை நீங்க அபாலிஷ் பண்றீங்க. அந்த வெல்த் டாக்ஸ் அபாலிஷ் பண்ணதுக்கு இணையாக உங்களுக்கு வந்து சூப்பர் ரிச் டாக்ஸ்னு உங்களுக்கு வந்து 1 கோடிக்கு மேல வருமானத்தை ஆண்டுக்கு ஆண்டு பெறுபவர்களுடைய டாக்ஸை அதிகப்படுத்தியிருக்காங்க. சோ இது நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு புள்ளியை மட்டுமே வைத்து பார்க்கிறதுல இதுல பிரயோஜனம் கிடையாது. இதுல 2 சமிக்ஞை இல்லையா? 2 அம்சங்கள் பார்க்க. இதுல 23,000 கோடி ரூபாய் இன்டைரக்ட் டாக்ஸ் மட்டும் கூடி இருக்கு இந்த பட்ஜெட்ல. இன்டைரக்ட் டாக்ஸ் யாருக்கு? தீப்பெட்டி வாங்குறவனுக்கு. ஏழைகள் மட்டும் தான் இன்டைரக்ட் டாக்ஸ் கொடுக்கறாங்களா? ஏழைகள் தான் பெரும்பான்மை கொடுக்கறாங்க. 90 கோடி பேர் ஏழைகள் தான். அவன் வாங்குற பொருள் இந்தியால சூப்பர் ரிச் வந்து வசதியானவர்கள் வாங்கக்கூடிய பொருட்களுக்கு இன்ஃபேக்ட் விலை குறைஞ்சிருக்கு. அதெல்லாம் கிடையாது. எல்லா மிடில் கிளாஸும் தான் அந்த டாக்ஸ் கொடுக்கறாங்க. நீங்க வந்து அந்த சேவை வரியை 2% அதிகரிக்கிறாங்க. சேவை வரியை ஒருவர் போய் ஒரு ஹோட்டல்ல இட்லி சாப்பிட்டா கூட அந்த சேவை வரி வருது. எல்லா சேவைகளுக்கும் வரி இருக்கு. அது வந்து ஏழைகள் கட்ட மாட்டாங்க, நடுத்தர வர்க்கம் தான் கட்டுறாங்க. அப்படி எல்லாம் சொல்லவே இல்லை. நீங்க வந்து ஒவ்வொருவரும் கன்சம்ஷன்ல வரக்கூடிய டாக்ஸ் அது. இந்தியாவை வந்து வெறுமை ஏழை பணக்காரர் அப்படின்னு பிரிக்க முடியாது. ஒரு லார்ஜ் மிடில் கிளாஸோடைய growth இன்னும் அதிகமாகிட்டே இருக்கு. அவர்கள் அத்தனை பேர் அந்த டாக்ஸ் எடுக்க போறாங்க. ஏழைகளை விட மிக அதிகமாக இந்த மிடில் கிளாஸ் கட்ட போகுது. அதுல ஒன்றும் பிரச்சனையா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஓவரால் எக்கானமி growth இருக்கும் பொழுது இந்த டாக்ஸை கட்டுவதற்கு மிடில் கிளாஸால கட்டாயமாக முடியும். நீங்க வந்து ரொம்ப எளிமையாக ஒரு 10 பேர் பலன் பெற மாதிரியும் மீதி 90% பேர் வந்து ஏழைகளாகவும் காண்பிக்கிறதே முதல்ல தப்பு. அப்படியான ஒரு சிம்பிள் டைகாட்டமி கிடையாது இங்க. இது ஒரு பெரிய ஸ்பெக்ட்ரம். இது அப்ப இதுல இருக்கிற எல்லாரும் தான் அந்த டாக்ஸை கட்ட போறாங்க. அதுல என்ன தப்பு இருக்க பொழுது? நீங்க இங்க ஏழைக்கான விளக்கமே வந்து நான் ஏற்றுக்கலங்க. இங்க 90% பேர் ஏழைகள் தான். ஏழை யார், ஏழையை கடந்தவன் யார், தாண்டியவன் யார் என்பதே ஒரு அடிப்படையான கேள்வி. நீங்க வந்து அமெரிக்காவில் இருக்கிற ஏழைக்கும் இந்தியாவில் இருக்கிற ஏழைக்கும் வித்தியாசம் இருக்கு. அந்த 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 அடிப்படை வித்தியாசத்தை தான் இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். நான் வானதியோட பதில கேட்டு வரலாம். திருப்பதி வானதி, புதிய வரியை போட்டிருக்கீங்க. ஏழைகளுக்கான வரி, ஏழைகள் செலுத்தக்கூடிய வரி இதுல உயர்ந்திருக்கு. ஆனா பணக்காரர்களுக்கான வரி என்பது குறைகிறது அப்படின்ற ஒரு முரண்பாடான ஒன்று இல்லையா? ஏன்னா அருண் ஜெட்லி எதிர்க்கட்சி தலைவராக மாநிலங்களவையில் இருக்கும்போது சிதம்பரம் பட்ஜெட்டை விமர்சித்து அவர் பேசின நேரத்தில் 5 லட்சம் ரூபாய் வரையிலும் வருமான வரி விலக்கு தரணும் சொல்லி கடந்த ஆண்டு பேசியிருக்கிறார். ஆனா நீங்க 2.5 லட்சத்தை தாண்டலன்றது வந்து நீங்க சொன்ன சொல்லை காப்பாற்றல அப்படின்னு ஆகாதா? முதல்ல இந்த கார்ப்பரேட் டாக்ஸ் பத்தி ரொம்ப அதிகமா வந்து பேசுறாங்க. இந்த தொழில் அதிபர்களுக்கு அதிகமா கொடுக்கறோம்னு இல்ல. அதாவது இதை வந்து படிப்படியாக 4 வருஷத்துல அப்படிங்கிற மாதிரி தான் கொண்டு வராங்க. கூடவே இன்னொரு வார்த்தையும் சேர்த்தே சொல்றாங்க. அதை வந்து ரொம்ப வசதியா நம்ம வந்து ஒமிட் பண்றோமோ அப்படின்னு இருக்கு. ஏன்னு கேட்டா, இங்க இருக்க மாதிரியே மத்த ஏசியன் கண்ட்ரீஸோட டாக்ஸ் ரேட்டையும் சேர்த்து பார்த்துதான் நாம இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான கார்ப்பரேட் டாக்ஸோ இல்ல அவங்களை என்கரேஜ் பண்ற விஷயத்தை பத்தி நம்ம சேர்த்து யோசிக்க வேண்டி இருக்குங்கிறதையும் கூடவே சொல்லியிருக்காங்க. அப்போ உலகம் முழுக்க இன்வெஸ்ட்மெண்ட்டை நோக்கி நம்ம இங்க தேவைப்படுது அப்படின்னு சொல்லும் போது இருக்கக்கூடிய ஆசிய நாடுகள் பிராந்தியத்துல நம்ம மத்த நாடுகளோடவும் போட்டி போட வேண்டி இருக்கு. நம்ம அந்த ஆஸ்பெக்டையும் கவனிச்சுதான் இந்த கார்ப்பரேட் டாக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் வந்து இருக்கு. ஆனா இதைவே வந்து ஒரே ஒரு விஷயமா பேசக்கூடிய அளவுக்கு இருக்கே தவிர, இதை தாண்டி பட்ஜெட்ல விவசாயிகளுக்கான இதுவரைக்கும் இல்லாத கிரெடிட் அளவு வந்து 8.5 லட்சம் கோடி ரூபாய் வந்து விவசாயிகளுக்கான கடனுக்கு இருக்கு. SC STக்காக முத்ரா பேங்க் இருக்கு. அதே மாதிரி பெண்களுடைய பாதுகாப்புக்காக 1000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. இந்த மாதிரி பல்வேறு வசதிகள்ல அது மட்டும் இல்ல, குறிப்பாக மாநிலங்களுக்கான நிதி அப்படிங்கிறது இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு பட்ஜெட்ல மாநிலங்களுக்கு அதிக அதிகாரம் அளிக்கக்கூடிய வகையில், அதிகாரங்கிறத அளவு நான் சொல்றது நிதியை பொறுத்தவரை. திருப்பதி வானதி, நீங்க சொல்றத மறுக்க வேண்டிய நிலையில் இருக்கு. தமிழ்நாட்டுடைய முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் 32% 42% வரியை உயர்த்தி தர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரி மாநிலங்களுக்கு கிடைக்காமல் செய்வதற்கு என்னென்ன குறுக்கு வழிகள் இருக்கோ அத்தனையும் மத்திய அரசு செய்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க.
அவங்க நேற்றைக்கு தான் ரயில்வே பட்ஜெட்டை பாராட்டினாங்க, இன்னைக்கு வந்து பொது பட்ஜெட்டை கடுமையாக விமர்சிச்சிருக்காங்க. நாம் தொடர்ந்து பேசலாம். சரக்கு சேவை வரி என்பது அவசரமாக இப்போது நிறைவேற்ற போகிற அந்த சட்டம் மாநிலங்களுடைய நிதி சுயாட்சியையே அழித்துவிடும். அதைத்தான் தமிழ்நாடு அரசாங்கம் சொல்லியிருக்கிறது. ஒரு கம்யூனிஸ்ட் அரசாங்கம் அல்ல, தமிழ்நாடு அரசாங்கம் ஆளுநர் உரையிலேயே சொல்லியிருக்கிறது. அதைத்தான் இவர்கள் செய்ய போகிறார்கள். அதைத்தான் தமிழ்நாடு அரசத்தை பொறுத்தவரையிலும் அதுல தங்களுக்கு ஏற்படுற இழப்பை முழுமையா கொடுக்கணும்ன்றதா அவங்களுடைய நிலைப்பாடே தவிர முழுமையாக இந்த ஜிஎஸ்டி அவங்க நிராகரிக்கல. உங்க மேற்கு வங்கத்தினுடைய நிதியமைச்சராக இருந்தவர் தான் இந்த ஒரு பொது கருத்தை உருவாக்குறதுக்கான நிதி ஒரு குழுவினுடைய தலைவராகவே இருந்தார். நான் உங்கள்கிட்ட கேட்கிறது அமெரிக்க நாராயணன், நீங்க வந்து இன்றைக்கு அமைச்சருடைய உரையில தொடர்ந்து கேட்ட பல வார்த்தைகள் வேலை வாய்ப்புகளை உருவாக்கணும், கட்டமைப்பு வசதி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்கணும், முதலீட்டை அதிகம் செய்ய வேண்டியிருக்கு, ஸ்கில் டெவலப்மெண்ட் இளைஞர்களுக்கான திறனை மேம்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கின்றார். அந்த வகையில பார்க்கும்போது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்ற ஒன்றுக்கு கட்டமைப்புக்கு 70,000 கோடி ஒதுக்கியிருக்காங்க. அவ்வளவு பெரிய தொகை இதுக்கு முன்னாடி ஒதுக்கப்படலன்னு நிதின் கட்கரி சொல்றாரு. அதுக்கு நான் வரேன். அது வளர்ச்சிக்கு வழிவகுக்காதா? அதுக்கு நான் நிச்சயமா பதில் சொல்றேன். அதற்கு முன்னால யூஎஸ்ல 40% கார்ப்பரேட் டாக்ஸ், ஜப்பான்ல 35.64, அர்ஜென்டினால நம்மள மாதிரி கண்ட்ரி 35%, வெனிசுவேலா பிரேசில்ல 34%. அதாவது நம்மை போன்ற பிரிக் கண்ட்ரியில் சொன்னாங்கல்ல, பிரேசில் இருக்கு, அவங்க வந்து நம்மை விட கார்ப்பரேட்டுக்கு அதிகமாக இன்றைக்கு டாக்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. குறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து கார்ப்பரேட்டுக்கு கொடுக்கறதுக்காக அவங்க சொல்லக்கூடிய சமாதானம். இரண்டாவதாக இவர் சொன்னாரு, இவர் சொன்னது உண்மை. இந்தியாவில் ஒரு 30-40% மத்திய தர இருக்காங்க. அவங்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி ஒரு வரி சலுகையும் கொடுக்கல. இவர் கொடுக்கிற இந்த 90%, 99%, ஒரே ஒரு சதவீதம் கார்ப்பரேட்டுக்காக, மிக மிக பணக்காரர்களுக்காக இந்த நடுத்தட்டு மக்களையும் அடித்தட்டு மக்கள் வயத்திலையும் அடிக்கிறாங்கன்றது இந்த இது செய்கின்ற உண்மை. நீங்க சொல்றீங்க இந்த 70,000 கோடி ஒதுக்கிருக்காங்க, அதுக்கு வரேன். இவங்க போன முறை பட்ஜெட்ல சொன்னதை இது வரைக்கும் செஞ்சிருக்காங்களாமா. இவங்க ஆஹா ஹிந்துக்கள், ஹிந்து பண்டிட்டுகள்னு தினமும் பேசினாங்க. போன முறை 2014 பட்ஜெட்ல 500 கோடி ரூபாய் டு ரீபில்டிங் லைஃப்ஸ் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர் பண்டிட்ஸ். அதை பத்தி இந்த முறை ஏதாவது செஞ்சிருக்காங்களா? மறுபடியும் இப்போ அவங்க ஆட்சிக்கு வந்திருக்காங்க, கொண்டு வர போறாங்க. ஒரு பைசா அலோகேட் பண்ணாம அறிவிப்புகள் மட்டுமே செய்யக்கூடிய அரசு இந்த 70,000 கோடி போகுமான்றது இல்ல. நீங்க பாத்தீங்கன்னா அடித்தட்டு மக்களுக்கு போகக்கூடிய பட்ஜெட் இது சப்சிடிஸ் 16,000 கோடி ரூபாய் குறைஞ்சிருக்கு. 23,000 கோடி ரூபாய் நாங்க என்டிஏல அவர் சொன்ன மாதிரி ஐசிடிஎஸ் குழந்தைகள் மற்ற இது செலவில்லை, வருங்கால சமுதாயத்துக்கான இன்வெஸ்ட்மெண்ட். குழந்தைகளுக்கு நம்ம இன்றைக்கு நியூட்ரிஷனுக்கோ படிப்புக்கோ செய்யறது செலவு நான் பிளான் எக்ஸ்பெண்டிச்சர்னு காட்டினா கூட இது உண்மையிலேயே வருங்கால சமுதாயத்துக்கு உற்பத்தி. 23,000 கோடி ரூபாய் நாங்க 2013-14 கொடுத்தோம். இந்த பட்ஜெட்ல 10,351 கோடி ரூபாய். அவங்க 2 வருஷத்துல 50% அடித்தட்டு மக்கள் குழந்தைகள் வயத்துல அடிக்கிறாங்க. இந்த 70,000 கோடி ரூபாய் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுக்க போறாங்களான்ற ஒரு கேள்வி இருக்கு. அறிவிப்பு வேணா அழகா இருக்கலாம், ஆனா இவர்களுடைய கடந்த ஆட்சியை பார்த்தா ஐ கேன் கோ ஆன் அண்ட் ஆன் அண்ட் கிவ் யூ மோர். நாங்க அவங்க சொன்னதை செய்வார்களா? அவங்களோட ஹார்ட்ல இருக்க காஷ்மீரி பண்டிட்டுக்கே ஒன்னும் செய்யலங்கிறது போய் சொல்லுவாங்க. உடனே என்ன சொல்லுவாங்க, நிதி இல்லையே சரியா விட்டு போகலன்னு சொல்லுவாங்க. இந்தியா மற்ற நாடுகளை ஒப்பிடுகையில அவங்க அதுக்கான பதில கேட்டு நீங்க என்ன பதில் சொல்ல விரும்புறீங்க? அதாவது நீங்க சிறுபான்மையர் நலன் தொடர்பான அவங்களுக்கான குறிப்பான இளைஞர்களுக்கான கல்விக்காக வேலை வாய்ப்புக்காக இந்த தடவை பட்ஜெட்ல அதிகமான ஒதுக்கீடு இருக்கு. அது மட்டும் இல்ல, நீங்க உள்கட்டமைப்பு வசதிகள் மூலமாகத்தான், அதன் மூலமாக எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். நீங்க உள்கட்டமைப்பு அப்படிங்கிறது சாலை ரோடு நம்ம பிரம்மாண்டமா பாக்குறது அப்படின்னா அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய மனித உழைப்பு அல்லது அவர்கள் அதன் மூலமாக மேம்படுத்தக்கூடிய அவர்களுடைய வாழ்க்கை தரம், இதையெல்லாம் பார்க்கணும். அதனாலதான் இதுவரை இல்லாத அளவுக்கு உள்கட்டமைப்புக்கு இந்த நாட்டில் இந்த பட்ஜெட்ல இவ்வளவு தூரம் நம்ம ஒதுக்கீடு செஞ்சிருக்கோம். ஏன்னு கேட்டா இப்ப நம்ம உலகமயமாக்கல்ல ரொம்ப வேகமா வளர்ந்து வரக்கூடிய சூழல் இருக்கும். அப்ப எல்லாருமே இங்க ஒரு நல்ல வசதிகளை எதிர்பார்த்து இருக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாயிட்டு வருது. அதனாலதான் இதற்கு கிட்டத்தட்ட 70,000 கோடி அப்படிங்கிறது நாட்டினுடைய உள்கட்டமைப்பு வசதிகள் உருவாக்கப்படுவது ஒரு புறம், இதன் மூலமாக உருவாக்கப்படுகின்ற வேலை வாய்ப்புகள் மூலமாக மக்களுடைய வாழ்க்கை தரம் உயர்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்குறோம். ஏன் இதுல குழந்தைகளை பத்தி அவர் சொல்லிட்டு இருந்தாரு. நாம சிறிது சிறிதா இது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பாப்புலிஸ்டிக் பட்ஜெட் அப்படிங்கிற மாதிரி இல்ல. இவ்வளவு 1000 கோடி ரூபாய் கொடுத்து இந்த குழந்தைங்க நீங்க அப்படி பாத்தீங்கன்னு சொன்னா
காங்கிரஸுடைய ஆட்சி காலத்துல தான் ஊட்டச்சத்து பற்றாக்குறையால இருக்கின்ற குழந்தைகள் இந்த நாட்டுல 50% அப்படின்னு ரிப்போர்ட் வந்தது. இப்படி ஒரு 10 வருஷம் அரசாங்கத்துல 50% குழந்தைகள் ஊட்டச்சத்து பற்றாக்குறையோட வச்சிருந்ததை தேசிய இருக்கறதுல இந்தியாவுல இவர் சீஃப் மினிஸ்டரா இருக்கும்போது திருமதி வானதி ஐசிடிஎஸ் அப்படின்ற ஒன்று ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம் பேசணும். இல்ல திருமதி வானதி, ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம்ன்ற ஒன்று ஐசிடிஎஸ் அப்படின்றது அமர்த்தியா சென் போன்ற அறிஞர்களாலேயே பாராட்டப்பட்ட ஒரு திட்டம். குழந்தைகளுக்கான தடுப்பூசியிலிருந்து அவருடைய ஊட்டச்சத்து தரக்கூடிய ஒரு திட்டம். அதற்கான நிதி ஒதுக்கீடு குறைத்தது நியாயமா? பெருமளவுக்கான நிதியை குறைச்சிருக்கீங்க, இது மேலும் குழந்தைகளை பாதிக்க செய்யும்தான்ற கேள்விக்கு உங்களுடைய பதில் என்ன? நேரடியான பதில். அதுக்கு நான் நேரடியாவே பதில் சொல்றேன். இதுவரைக்கும் இருந்த இந்த திட்டத்தின் மூலமாகவே இவர்கள் பெரிய அளவில் குழந்தைகளுக்கான ஊட்டச்சத்தை கொண்டு போகலைங்கிறது ஒண்ணு. அதனால ஒட்டுமொத்தமான வளர்ச்சியின் மூலமாகத்தான் இதை சாதிக்க முடியுமே தவிர நீங்க குறிப்பா குழந்தைகளுக்காக மட்டுமே இந்த திட்டத்தோட நிதி ஒதுக்கீடு மூலமா 50% இருக்கக்கூடிய குழந்தைகளை கூட நீங்க கொண்டு போய் ரீச் பண்ண முடியல அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு வேதனையான விஷயம். அப்ப உண்மையாகவே இந்த நிதி ஒதுக்கீடு அப்படிங்கிறது சரியாக தான் போய் சேர்ந்திருக்கோம். அப்ப இதுல ஏதோ குறைபாடு பண்ணி நீங்க செய்ய வேண்டாமா? அதுக்கு 8000 கோடி ரூபாய் குறைப்பது என்பது எப்படி தீர்வாகும்? குழந்தை வளர்ச்சி என்பது மனித வளம் தொடர்பான இந்தியாவின் எதிர்காலம். இரண்டு பேரும் ஒரே இடத்துல பேசினா புரியாது. இதுவரைக்கும் இருந்த அரசாங்கம் பெற்றோர்களுடைய வருமானத்தை பத்தி யோசிக்காம குழந்தைகளுக்கு மட்டும் நாங்க சாப்பாடு கொடுக்கிறோம். நாம் தொடர்ந்து பேசலாம். திருபத்ரி, இதுல நேற்றைக்கு எகனாமிக் சர்வே பொருளாதார நிதி அறிக்கையை தாக்கல் செய்த போது 8% மேல வரும், இரட்டை இலக்க வளர்ச்சியை அடையக்கூடிய நிலைமை இருக்குன்னு ஒரு பெரிய நம்பிக்கை விதைகள் நேற்றைக்கு தென்பட்டன, விதைக்கப்பட்டன. அந்த நம்பிக்கையை அடையிறதுக்கான அளவுக்கு இன்றைக்கு பட்ஜெட்ல அதற்கான அறிவிப்புகள் வந்திருக்கா? முழுமையாக வரல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு பாசிட்டிவ் அந்த ஃபிஸ்கல் டெபிசிட் கண்ட்ரோல் இருக்கும் அப்படின்னு சொல்றது அது உண்மையிலேயே இருந்ததுன்னா அது டைரக்டா எகனாமிக் growth பாசிட்டிவாக இம்பாக்ட் பண்ணும். அது ஸ்பெண்டிங்கை குறைச்சா இயல்பாவே ஃபிஸ்கல் அந்த டெபிசிட் குறையும். நீங்க செலவிடுறதை அரசாங்கம் நிறுத்திட்டு குறைச்சிட்டு அதன் மூலமா வர்ற ஃபிஸ்கல் டெபிசிட் வருவாய் பற்றாக்குறை, நிதி பற்றாக்குறைன்றது வளர்ச்சிக்கானதா? இல்லை, இது எப்படின்னா ஒரு வளர்ச்சிங்கிறது ஒட்டுமொத்தமாக அரசுடைய செலவு மூலமாக மட்டும்தான் வளர்ச்சி நடக்கிறது இல்லை. அரசு எந்த அளவுக்கு செலவு செய்தோ அதை விட மிக பெரிய அளவில் தனியார்கள் செலவு செய்யறதன் மூலமாக, தனியார் நான் சொல்றது எகைன் நிறுவனம் இல்லை, பொதுமக்கள்லேருந்து நம்ம அனைவரும் செய்யக்கூடிய செலவின் மூலமாகத்தான் ஒட்டுமொத்த வளர்ச்சி வருது. அப்போ அரசு கடன்களை அதிகமாக வாங்குவதனால க்ரௌடிங் அவுட் நிறைய சிக்கல்கள் இருக்கு. அதுக்குள்ள இப்போ நம்ம டீட்டெயில் பண்ண முடியுமான்னு தெரியல. பட் அந்த ஒரு மேஜிக்கல் நம்பர் ஃபிஸ்கல் டெபிசிட்டை ஒரு அளவுக்குள்ள வைத்திருக்கும். மன்னிக்கணும், நீங்க ஒரு பொருளாதார வளர்ச்சின்றது தேக்கம் அடைஞ்சிருக்கு. இந்த தேக்கத்தை போக்கி ஒரு உந்து சக்தியை தரணும்ன்றப்ப கவர்மெண்ட் தான் லார்ஜஸ்ட் ஸ்பெண்டர். இல்ல, தேவையில்லை. இந்தியாவை தனியார் செய்யக்கூடிய செலவுகளை காட்டிலும் அரசாங்கத்தினுடைய செலவு மிகப்பெரியது. அரசாங்கம் தன்னுடைய செலவுகளை குறைச்சிடுச்சுன்னா எப்படி வளர்ச்சி வரும்? அதைத்தான் அமெரிக்கா செய்யறது, சீனா செய்யறது, எல்லோரும் செய்கிறார்கள். இல்ல 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 இது நாம நம்முடைய பொருளாதாரம் ஒரு தேக்க நிலையை நோக்கி போகல, வளர்ச்சி அதிகமாக இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். அது அரசுடைய செலவின் மூலமாக அதை நிச்சயமாக அதிகப்படுத்த முடியாது, எக்ஸப்ட் ஒரே ஒரு செக்டர் தவிர, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்பெண்டிங்கை தவிர. மற்றபடி நீங்க கொடுக்குற கன்சம்ப்டிவ் ஸ்பெண்டிங்காக, சப்சிடிக்காக நீங்க கொடுக்கறது எந்த விதத்திலையும் வளர்ச்சியை அதிகப்படுத்தாது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக செலவு செய்யும் பொழுது கட்டாயமாக வளர்ச்சி அதிகமாகும். அதற்கான அலோகேஷன் இருக்கு இந்த இடத்துல. அப்போ இதில் நாம ஒரு பிரச்சனையாகவே பார்க்கறதில்ல. இந்த டாக்ஸ் பிரேக்ஸ் தனியார் நிறுவனங்களுக்கு கொடுப்பதும், நிச்சயமாக தனிநபர் வருமான வரியில சில அட்வான்டேஜஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதுவும் growthக்கு ஒரு பெரிய ஒரு ஃபியூவலாக இருந்திருக்கும். அதுதான் நான் கொஞ்சம் வருத்தமாக பார்க்கிறேன். அது இருந்திருந்ததுன்னா ஒன்றும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு. நம்ம செலவுகளை, மானியங்களை ஏழைகளுக்கு தந்து கொண்டு இருந்ததை அதிகப்படுத்த வேண்டாம், தந்து கொண்டிருந்ததையாவது கொடுக்க மாட்டோம் என்று நிறுத்துகிறார்களே, அதன் மூலமாக பிஸ்கல் 3.9 கொண்டு வருவோம் என்று சொல்வதெல்லாம் எந்த வகையிலும் பயன்படாது. அது நம்முடைய பொருளாதாரத்தை பின்னுக்கிழுக்கும். 1. 2, பிஸ்கல் டெபிசிட்டை குறைப்பதற்கு அவர்கள் கையாளுகிற மிக மோசமான ஒரு முறை என்னவென்றால், பொது சொத்துக்களை விற்கிறார்கள். கிட்டத்தட்ட 80,000 கோடி ரூபாய்க்கு விற்போம் என்று அறிவிக்கிறார்கள். வாஜ்பாய் கவர்மெண்டிலே டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு என்று ஒரு மினிஸ்ட்ரியை வைத்திருந்தார்கள். இப்போது நிலக்கரியை நாங்கள் விற்போம், காப்பீட்டுத்துறையை விற்போம், வங்கிகளை விற்போம்,
அப்படி பணம் ஈட்டுவோம் என்று அவர்கள் சொல்லுவது நிச்சயமாக நம்முடைய நாட்டினுடைய பொருளாதாரத்தை பாதிக்கப் போகிறது. நம்முடைய நாடு உலக அளவில் பொருளாதார சீரழிவு ஏற்பட்ட போது தாக்குப்பிடித்து நின்றது என்று நேற்றைய அறிக்கையிலே அவர்கள் மார்தட்டி இருக்கிறார்கள். அதற்கு ஒரே காரணம் பொதுத்துறையில் நம்முடைய நிதித்துறைகள் பொதுத்துறையில் இருந்ததுதான். இப்போது அதை கைவிடுவதற்கு அவர்கள் எடுக்கிற முயற்சி தேசத்திற்கு எதிரானது என்பதனுடைய குற்றச்சாட்டு இந்த பட்ஜெட்டில் அது தெளிவாக தெரிகிறது. நாம் தொடர்ந்து பேசலாம், ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பேசலாம். திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி எதிர்த்து பேசிட்டு திரு சவுந்தரராஜன், நீங்க தொடர்ச்சியாக இந்த பட்ஜெட்ல அமைச்சர் கொடுத்த அழுத்தம் புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்குறது, வளர்ச்சி அப்படின்னு பேசின அதே நேரத்தில் சமூக பாதுகாப்பை உறுதி செய்யணும். ஓய்வூதியம் இல்லாதவங்க இருக்கிறாங்க, சமூக பாதுகாப்பே இல்லாத செக்ஷன் பெருசா இருக்கு, அவங்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்யணுன்ற கருத்தை சொல்றாரு. 12 ரூபா பிரீமியம்ல ஒரு இன்சூரன்ஸ், 2 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ், அதே மாதிரி மருத்துவ காப்பீடு, இப்படியான விஷயங்களும் அதில் சொல்லப்பட்டிருக்கு. ஓய்வூதியம் தொடர்பாகவும் சில விஷயங்களை சொல்றாரு. இதெல்லாம் ஒரு சமூக பாதுகாப்பை இந்த அரசு செய்யவே இல்லை அப்படின்னு நீங்க நிராகரிச்சிட முடியுமா இதெல்லாம் வச்சு? அதாவது அந்த சமூக பாதுகாப்பு எப்படி செய்ய போகிறார்கள், என்ன வழியில் செய்ய போகிறார்கள் என்பதை பற்றிலாம் எந்த தெளிவும் இல்லை. ஏற்கனவே ஒரு இன்டகிரேட்டட் சோசியல் செக்யூரிட்டி, அதாவது முறைசாரா தொழிலாளர்களுக்கு, மிகவும் நலிந்த பிரிவினருக்கு வேண்டும் என்கிற கோரிக்கை தொடர்ந்து இத்தனை ஆண்டுகளாக இருந்து கொண்டிருக்கிறது. செய்வோம் செய்வோம் என்று ஏற்கனவே இருந்த அரசு சொல்லிக் கொண்டு இருந்தது. ஏற்கனவே பென்ஷன் பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அரசு ஊழியர்களோ மற்றவர்களோ அவர்களுடைய பென்ஷன் திட்டத்திலே இப்போது மாற்றம் கொண்டு வரப்பட்டு விட்டது. புதிய பென்ஷன் திட்டம் என்கிற பேரிலே ஏற்கனவே இருந்த பென்ஷனை விட குறைவாக அவர்கள் பென்ஷன் பெறுகிற ஒரு நிலைமை ஒரு பக்கம் உண்டாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஏழைகளுக்கான மானியங்கள் இன்னொரு பக்கம் வெட்டப்படுகிறது. இதோடு இணைத்து பார்க்கிற போது இது வெறும் வார்த்தை, எங்களுக்கு தரப்படுகிற வார்த்தை என்று தான் அதை கருத வேண்டியிருக்கிறது. வந்தால் வரவேற்கத்தக்க விஷயம், இந்தியாவுக்கு அது மிக மிக அவசியம், அது எந்த ஆட்சேபனையும் இல்லை. திருமதி வானதி, நீங்க தொடர்ச்சியாக சொல்லியிருக்கிற ஒரு விஷயம் ஒரு வளர்ச்சியை ஊக்குவிக்கக்கூடிய பட்ஜெட்டாக இது இருக்கும் அப்படின்ற ஒரு கருத்து. உங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்களே, திரு விஜயகாந்த் சொல்றார், மலையளவு தேவைப்படும் தொகைக்கு கடுகளவு தான் ஒதுக்கி இருக்காங்க, ஏழை எளிய மக்களுக்கு புதிய திட்டங்கள் இதுல இல்ல, மக்கள் தேவையை முழுமையாக பிரதிபலிக்காத ஒரு ஏமாற்றம் தரக்கூடிய பட்ஜெட் அப்படின்னு அவர் விமர்சிக்கிறத பார்க்கிறோம். ஏன் அந்த முடிவுக்கு உங்க கூட்டணியை சேர்ந்தவர்களே வர்றாங்க? அவங்களையே உற்சாகப்படுத்தாத ஒரு பட்ஜெட்டா இது மாறிடுச்சா? நீங்க கூட்டணி கட்சி அப்படிங்கறதால ஒட்டுமொத்தமா எங்களை எப்போதுமே வரவேற்று கொண்டு இருப்பார்கள் அப்படிங்கறத எதிர்பார்க்க முடியாது. அவர்களுடைய கருத்தை சொல்லி இருக்கிறார்கள் பட்ஜெட்டை பொறுத்து. நாங்க அந்த கருத்துக்கு இதை ஏழை எளிய மக்களுக்கு எந்த விதத்தில் பிரயோஜனப்படக்கூடிய பட்ஜெட் அப்படிங்கற கருத்தையும் சேர்த்து வைக்கிறோம். சமூக பாதுகாப்பு திட்டங்களை பத்தி குறிப்பா கம்யூனிஸ்டுடைய சகோதரர் சொல்றாரு, இந்த மாதிரி எங்களுக்கு இருக்கக்கூடிய சிஸ்டம் அப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா கூட பரவாயில்ல, குறைக்க வேண்டாம் அப்படின்னு. ஆனா ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம ஏழைகளுக்காக கொடுக்கின்ற மானிய தொகை அப்படிங்கிறது நிறைய அது தகுதி இல்லாத நபர்களுக்கு போய் சேர்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை யாராலும் மறுக்க முடியாது. அதை சரி பண்ண வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கு. அதனாலதான் அது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஜன்தன் ஆதார திட்டத்தோட சேர்த்து இணைப்பதன் மூலமாக சரியான பயனாளிகளை அடையாளம் கண்டு அவர்களுக்காக உதவி செய்வதற்கு இந்த அரசாங்கம் இந்த பட்ஜெட்ல அதனால அந்த குறிப்பா சொல்லி இருக்காங்க. இதன் மூலமாக நீங்க 1 லட்சத்துக்கு மேல டிரான்சாக்ஷன் இருக்கிறதுக்கெல்லாம் பேன் கார்டு கொண்டு வரணும் அப்படிங்கறது, இதெல்லாம் கொண்டு வரதுக்கான நோக்கமே என்னன்னு கேட்டா, சரியான பயனாளிகள் அரசாங்கத்திற்கு தெரியக்கூடிய ஒரு சூழலை அது உருவாக்கும் அப்படிங்கிறதுனாலதான். அதனால நாம தேவைப்படக்கூடிய வளர்ச்சி திட்டங்களுக்கு போக வேண்டிய நிதி, அதனுடைய ஆதாரங்கள் எல்லாமே ஒரு மானியம் அவசியப்படாத ஒரு மக்களுக்கு சென்றடைவதன் மூலமாக வருங்கால தலைமுறைக்கு அதிகமான பாரம் ஏற்படுகிறது. அத சீர்திருத்த நடவடிக்கை அப்படிங்கிறது வெறுமனே நிதி சீர்திருத்தம் அப்படிங்கிறது பட்ஜெட்ல எழுதுற வரவு செலவு கணக்கா மட்டும் இல்ல, வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றமாவும் அது இருக்கணும் அந்த சீர்திருத்தம். அதனாலதான் இந்த சீர்திருத்தத்துக்கு அடிப்படையாக உரிய பயனாளிகளை அடையாளம் கண்டுகொள்வது அப்படிங்கிற அந்த மிகப்பெரிய ஒரு ப்ராசஸ்க்கு ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜா இதை பார்க்கலாம். இன்னொன்னு, இதை ஒரு கவர்ச்சிகரமாக இத்தனை பணம் அப்படிங்கிற மாதிரியே இல்லாம சிறிது சிறிதாக முதலீடு. இப்ப இந்த நாட்டுல நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க, உலக பொருளாதாரமே சரிஞ்சு நின்னப்போ இந்த நாட்டு பொதுத்துறை நிறுவனங்கள் அதனுடைய வளம் தான் நம்மளை காப்பாத்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. இல்ல, அது மட்டும் இல்ல, நம்முடைய வாழ்க்கை முறையும் அதற்கு ஒரு காரணம். ஏனென்று கேட்டால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சேமிப்பு பழக்கம் அப்படிங்கிறது அது பொதுத்துறை நிறுவனங்கள் மூலமாக வந்திருக்குன்னு சொன்னா கூட இந்த நாட்டினுடைய பழக்க வழக்கம் அதுக்கு ஒரு காரணமா இருந்திருக்கு. அது ஒட்டுமொத்தமா நம்ம புறக்கணிச்சிட முடியாது.
அதே மாதிரி இன்று சுகாதார திட்டங்கள் நாம ரொம்ப குறிப்பா இன்னைக்கு தூய்மை பாரதம் திட்டத்தை பிரதமர் மோடி முன்னெடுக்கின்ற பொழுது அதற்கு உகந்த மாதிரியான பட்ஜெட்ல கிட்டத்தட்ட 6 லட்சம் கோடி டாய்லெட்டுகள் இந்த நாட்டுல நீங்க கட்டப்படுன்னு சொல்றதுல 50 லட்சம் டாய்லெட் ஏற்கனவே கட்டி முடிக்கப்பட்டு இருக்கிறது. அப்படி இருக்கும்போது கழிப்பறை வசதி 6 லட்சத்துல 50 ஆரோக்கியமான பாரதம் ஒரு பக்கம் 8 மாதத்துல இத்தனை லட்சம் டாய்லெட்டுகளை கட்டிட்டாங்களான்ற ஒரு கேள்வி இருக்கு. உங்க கூட்டணியை சேர்ந்த விஜயகாந்த் கேட்ட திரும்பி அதே கேள்விதான் கேட்கணும். கங்கையை சுத்தப்படுத்துவதற்கு வரி விலக்கு தர்றீங்க, வருமான வரி விலக்குல இருந்து. ஆனா நீங்க காலமெல்லாம் வலியுறுத்தின காவேரி கங்கை இணைப்பு திட்டம், தேசிய நதிநீர் இணைப்பு திட்டத்தை பத்தி பேசவே இல்லை அப்படின்னு அவர் பேசுறார். அது மற்றொரு விவாதத்துக்குரிய விஷயம். திரு நாராயணன், நீங்க சமூக பாதுகாப்பு மானியம் பற்றி சொல்றாங்க. மானிய குறைப்பு அப்படின்ற ஒன்று காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே தொடங்குச்சு. மானியத்தை நினைத்தாலே தலை சுற்றுகிறது, தூக்கம் வரலன்னு பிரணப் முகர்ஜி ஒரு பட்ஜெட் உரையிலே சொன்னார். நான் உங்களை கேட்கிறது, முத்ரா வங்கி அப்படின்ற ஒன்று தாழ்த்தப்பட்ட பழங்குடி பிரிவிலிருந்து வரக்கூடிய தொழில் முனைவோரை ஊக்குவிக்கிறதுக்கு ஒரு வங்கி அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் இது கடந்த காலத்துல சிந்திக்காத ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் அப்படின்னு பார்க்க முடியாதா? இதை நிச்சயமா இல்லை. ஒன்று, நாங்கள் ஏற்கனவே பெண்களுக்கான தனி வங்கியை கொண்டு வந்தோம். ஆனா இது ஏதோ தனியாக ஒரு வங்கி செய்யணும்னு இல்லை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு, எஸ்சிஸுக்கு, எம்பிசிஸுக்கெல்லாம் தனித்தனியாக பணம் கொடுத்து, ஏன்னா எல்லா வங்கிகளுக்கும் இந்தியாவில் ரீச் இருக்கு. முத்ரா வங்கின்னு புதுசா இருந்ததுன்னா ஒவ்வொரு கிராமத்திலையும் கொண்டு வர முடியாது. இதை அவர்கள் பேச்சுக்காக செய்கின்றார்களே, நடைமுறைக்கு ஒத்து வராதுன்றது ஒரு தெளிவாக புரிந்துக்கணும். இரண்டாக பார்த்தீங்கன்னா இவங்க போன அறிவிப்பு அதிகமாகுது, சப்தம் அதிகமாக இருக்கு, சரக்கு இல்லாத பட்ஜெட். பார்த்தீங்கன்னா நல்ல அறிவிப்பு சொன்னாங்க. போன வருஷம் கூட சொன்னாங்க, எங்க பார்த்தாலும் ஸ்மார்ட் சிட்டின்னு சொன்னாங்க. போன வருஷம் 7060 கோடி விட்டாங்க. இந்த வருஷம் பட்ஜெட்ல ஏதாவது பணம் கொடுக்கணும் இல்ல, தன்னால அது வந்துருமா ஸ்மார்ட் சிட்டிங்கிறது? என்னத்தை எதிர்பார்க்கறாங்கன்னு தெரியல. அதாவது இவர்கள் வாய் சொல்லில் வீரர்களாக இருக்காங்க. இப்போ நேற்று அவர்கள் சொன்னாங்க வளரப்போகுது இதுன்னு. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு 12.6% 14% இதை அறிவிச்சிருக்காங்க. அப்போ எக்கானமியும் வளர்ந்து, பத்ரி ஒத்துக்குவார்னு நினைக்கிறேன். ஏன்னா கணக்கு வெரி சிம்பிள் கணக்கு. எக்கானமி வளருது, அதனுடைய டாக்ஸ் ரேட்டும் வளருது. அப்போ உங்களுக்கு டாக்ஸ் அதிகமாகணும் இல்லை. ஆனா இவங்க என்ன போட்டிருக்காங்க, கலெக்ஷன் ஃபார் தி இந்த டாக்ஸ் போன வருஷம் 2,09,000 கோடி, இந்த வருஷம் 2,08,000 கோடி போடுறாங்க. பட்ஜெட் எஸ்டிமேட், ரிவைஸ் எஸ்டிமேட் ஃபார் 2015-16. அப்போ என்ன அவங்க வளர்ச்சி இல்லைன்னு நினைக்கிறாங்களா, இல்ல அவங்களுக்கு கலெக்ட் பண்ணக்கூடிய எஃபிஷியன்சி இல்லையா? ஒரு பேச்சுக்கான அரசா? ஏன்னா அவங்க சொல்றதே அவங்க நம்பலையே. என்ன லைஸ் டேம் லைஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வாங்க இப்போ ஒன்று ஆரம்பிச்சாங்க. லைஸ் டேம் லைஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மோடி சர்க்கார் பேச்சுல தான் இருக்கு வழியே, ஒன்றுமே அவங்க கணக்கே சரியில்லைங்க. நேற்று எக்கானமி 8% வளர போகுதுன்னா அப்போ growth in the economy, increase in the tax rate, டாக்ஸ் அதிகமாகணும் இல்லை, இல்லையே. இவங்க சொல்ற பட்ஜெட் வேஸ்ட் எஸ்டிமேட்லேயே இல்லையே. ஏன் திரு பத்ரி, 2 அம்சங்கள் இதில் பார்க்க வேண்டியிருக்கு. ஒன்று, அரசாங்கம் தன்னுடைய செலவுகளை குறைக்கிறது. மூலதன செலவு, பிளான்டு எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்ற திட்டமிட்ட செலவுகளுக்கான தொகை குறையுது. விவசாயத்துக்கு ஒரு பெரிய சவாலா இருக்கு. விவசாயத்தில் வளர்ச்சியை கொண்டு வர்றது தான் பெரிய சவால்னு சொல்றாங்க. ஆனா அதற்கான ஒதுக்கீடுன்றது 27,000 கோடியிலிருந்து 25,000 கோடியா வருது. இந்த தொடர்ச்சியா இந்த செலவுகள் குறையிற நேரத்தில் எப்படி வளர்ச்சி வரும் அப்படின்ற ஒன்று. இன்னொரு அம்சம் உங்களை கேட்கறது, கருப்பு பணத்தை கொண்டு வருவோம்னு சொன்னவங்க இப்போ அதை கொண்டு வருவதற்கு சட்டம் கொண்டு வரோன்றாங்க. இப்போ கருப்பு பணம் வரல, அதை உருவாகிறதுக்கு பதிலாக வேற ஒரு சட்டத்தை கொண்டு வரோன்றாங்க. இது எந்த அளவுக்கு கருப்பு பணத்தை கொண்டு வரும், அது இந்திய கணக்கில் அது எப்போ சேரும்? முதல்ல அந்த கருப்பு பணத்தை பற்றி பேசுகிறோம். கருப்பு பணத்தை தடுக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு காம்ப்ளெக்ஸான விஷயம். பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் இதை பற்றி ரொம்ப சிந்திக்காம அவசரமாக சில வாய் விட்டு உடனே செஞ்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தினது மிக தவறான ஒரு விஷயம். ஒவ்வொருத்தருக்கும் 3 லட்சம் தருவோம். இல்ல அதெல்லாம் யார் சொன்னாங்கன்னு எனக்கு தெரியாது. பட் இட் இஸ் a difficult process. படிப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல நான் அதெல்லாம் படிக்கல. இல்ல மோடி சொன்னது, ராஜ்நாத் சிங் சொன்னாரு, மோடியை 100 நாள் இலக்கு மோடியை சொன்னதா? அப்படி சொல்லியிருந்தா அது யாராக இருந்தாலும் மோடியாக இருந்தாலுமே அது தவறு. அது இன்னைக்கு நல்லா தெரிஞ்சு 6 லட்சம் கோடி இருக்கு, 100 நாள்ல கொண்டு வரும், ஒவ்வொருத்தங்க வங்கி கணக்குலயும் 15 லட்சம் இருக்கும் அப்படின்னா அமித்ஷா கூட அது ஒரு அரசியல் நேரத்துல, தேர்தல் நேரத்துல சொன்ன ஒரு விஷயம் விளக்கம் கொடுத்தாரு. ஒரு பெரிய தப்பு அது எளிதான ஒரு விஷயம் கிடையாது. ரொம்ப சிம்பிள். அதற்கு இப்ப கொண்டு வந்திருக்கிற மெஷர் தான் ஆக்சுவலா பிராக்மேட்டிக். இது ஒருவேளை அப்படி சொல்லியிருந்தா அப்போ ஓட்டு விழுந்திருக்குமா விழுந்திருக்காதா அப்படிங்கிறது வேற விஷயம். இப்போ பண்றது தான் ஒரு ப்ராசஸ். அதே மாதிரி வெளிநாட்டில் பதுக்கி வைத்திருக்கக்கூடிய பணத்தை எல்லாத்தையும் கொண்டு வரதுங்கிறதெல்லாம் எளிதான ஒரு விஷயம் கிடையாது. அது தண்ணி மாதிரி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கான திறமை உள்ளவர்கள் தான் அந்த பணத்தை அங்கே கொண்டு போய் வச்சிருக்கிறதே.
ஸோ அது ஒரு சஸ்டெயின்ட் எஃபர்ட் ஓவர் த நெக்ஸ்ட் 5 years ரொம்ப நிறைய வேலைகள் செய்தால்தான் பணம் இந்தியாவை விட்டு தவறான முறையில் வெளியில் போகிறதையும் பிற இடங்களில் பதுக்கி வைக்கிறதையும் தடுக்க முடியும். இந்தியாவிலையுமே அந்த பணம் கருப்பு பணமாக ஆகிறது தடுக்கிறதுக்கு இந்த இப்போ எடுத்திருக்கிற முயற்சிகள் போதாது, இன்னும் நிறைய செய்ய வேண்டியிருக்கும். இது ஒரு பக்கம். இதெல்லாம் செய்தால்தான் ஓவர் டைம் நம்ம வந்து அதை குறைக்க முடியும். இப்போ இந்த சப்சிடி அண்ட் அந்த அலோகேஷன்ஸ் கட் பண்ணுறதை பற்றி பேசுவோம். என்னுடைய ஒப்பீனியனில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பல விஷயங்களுக்கு பணத்தை நேரடியாக ஒதுக்குறதுங்கிறது வந்து சரியான செய்கையே கிடையாது. ஸ்டேட்டுக்கு கொடுத்துட்டு ஸ்டேட் தான் இந்த காரியத்தை செய்யணும். அது வந்து விவசாயமாக இருந்தாலும் சரி, சுகாதாரமாக இருந்தாலும் சரி, இந்த குழந்தைகள் வளர்ப்பாக இருந்தாலும் சரி, இதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்போவுமே அவங்களுக்கு இம்ப்ளிமெண்டேஷனுக்கான ஆட்கள் கிடையாது. இதை செய்ய போகிறவர்கள் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் தான். அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டை வந்து இப்போ வந்து ஒரு கேரளாவில் வந்து அவங்களுக்கான தேவைகள் வேற, உத்தரப்பிரதேசத்தோடைய தேவைகள் வேற. பணத்தை அலோகேட் பண்ணிட்டு கைடன்ஸ் கூட கொடுக்க வேண்டாம். ஏன்னா இது வந்து என்ன, இது நீங்கள் வந்து மிரட்டி செய்ய வேண்டிய நிலையில் இல்லை ஒரு ஸ்டேட். அந்த ஸ்டேட்டுக்கு தெரியும் தான் என்ன செய்யணும்னு. இப்போ இருக்கக்கூடிய அலோகேஷன் எல்லாத்தையுமே நான் வந்து ஜீரோவை நோக்கி கொண்டு போவேன் ஒரு பிளான்டு டைம் பீரியட்ல. ஸ்டேட் செய்யலைன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் பட்ஜெட்டில் நம்ம பேசிப்போம். அதை பற்றி சென்ட்ரல் கவர்மெண்டோடைய நோக்கமாக அது இருக்கவே கூடாது. முதல்ல விவசாயத்துக்கான பணம், விவசாயத்துக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ என்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் செய்யணுங்கிறது ரொம்ப தெளிவான ஒரு ப்ராசஸில் இருக்கணும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏற்படுத்துறது, அங்கேயும் கூட தண்ணி வசதிகளை ஏற்படுத்தி தருது. இல்ல பணத்தை குறைச்சிட்டாங்க. ஏற்கனவே பண்ணதை நீங்க பணவீக்கத்துக்கு வருஷத்துக்கு 8% 10% கூடுதல் பண்ணாதான் போன வருஷம் செய்ததையாவது செய்ய முடியும். அது குறைச்சிட்டீங்கன்னா என்ன வளர்ச்சி அதுல வரும்னு கேட்கிறேன். உரத்துக்கு மானியத்தை குறைச்சாச்சு சார். அது பொதுவாக வேற எப்படி விவசாயம் வரும்னு எதிர்பார்க்கறாங்க அவங்க? இது வந்து விவசாயம் அழிந்தாலும் கவலையிலே எங்களுக்கு கார்ப்பரேட் தொழில் மேனுஃபேக்சரிங் இருந்தால் போதும் என்கிற தவறான தத்துவத்தின் வெளிப்பாடு. இந்த தத்துவம் இந்தியாவுக்கு பொருந்தாது. இந்தியாவில் இன்னொரு வறுமையை, இன்னொரு பட்டினியை, இன்னொரு பஞ்சத்தை உண்டாக்குகிற அளவுக்கு இது போய்விடும். உணவு பாதுகாப்பு அழிந்துவிடும். எப்படி இவர்கள் நம்முடைய வருமானத்தை இவர்கள் இழக்கிறார்கள் என்றால், அவர்கள் வந்து போலிகளை எல்லாம் கட்டுப்படுத்துகிறோம் என்று சொல்ல, கட்டுப்படுத்துங்கள், போலிகளை கட்டுப்படுத்த எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை. கள்ளச்சந்தக்காரர்களை, கருப்பு பணக்காரர்களை எல்லாம் பிடியுங்கள், தூக்கில் போடுங்கள், எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை. ஆனால் கார்ப்பரேட்டுக்கு வந்து 5,55,000 கோடி, இந்த வருடம் 5,89,000 கோடி செலவழிக்க முடியும். எங்களால் டாக்ஸ் மூலமாக அவர்களுக்கு நாங்கள் எக்ஸம்ஷன் கன்செஷன் கொடுக்க முடியும். ஆனால் ஏழைகளுடைய 20,000 கோடியை தாங்க முடியாது, 30,000 கோடியை தாங்க முடியாது என்று சொன்னால் இது யாருக்கான வாதம்? அதே மாதிரி நீங்க பேசுறீங்கல்ல, அவங்க சொல்றாங்கல்ல, நான் என்ன கேட்கிறேன், இப்ப வந்து நிலக்கரியை வந்து ஆக்ஷன் விடுறாங்க சார். மோடி சார் சொல்லியிருக்காரு 1,00,000 கோடி நாங்கள் சம்பாதித்தோம் பார்த்தீர்களா அப்படிங்கிறாரு. இதை நீங்க தனியாருக்கு விடாம கோல் இந்தியா மூலமா எடுத்திருந்தீங்கன்னா 2,00,000 கோடி வந்திருக்கும். தனியார் இப்ப நான் வந்து 1,00,000 கோடி ரூபாய் நான் போட்டு எடுத்தேன்னா இன்னொரு 1,00,000 கோடி கிடைக்கும் தான் நான் எடுக்கிறேன். நான் கவர்மெண்ட்டுக்கு உதவி பண்ணணும் வந்து எடுக்கிறேன் நான். ஏன் நீங்க வந்து இதுவரைக்கும் கோல் இந்தியா செய்து கொண்டிருந்த காரியத்தை நீங்கள் ஏற்கனவே மன்மோகன் செஞ்ச தப்பி நீங்கள் ஏன் செய்கிறீர்கள்? நம்ம உங்க கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு வானதி குறுக்கிட்டாங்க, அவங்களுக்கு வாய்ப்பு தரலாம். வானதி, நீங்க குறுக்கிட்டீங்க, நீங்க சொல்லலாம். அதாவது திரும்ப திரும்ப வந்து மிகப்பெரிய ஒரு தொழில் நிறுவனங்களுக்கு மட்டுமே சாதகமாக இருப்பது போல ஒரு தோற்றத்தை திரும்ப கொடுக்கறாங்க. இல்ல, நீங்க வந்து சிறு குறு தொழில் நிறுவனங்களுடைய வளர்ச்சி, ஏன்னா இந்த நாட்டுல அதிகப்படியான நபர்கள் தங்களுடைய சுயமான முயற்சியின் காரணமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சிறு குறு தொழில்களுக்கான ஒரு அந்த துறையை பற்றிய கவனம் வந்து அதிகமாக எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, நீங்க விவசாயிகளுக்கு இதுவரைக்கும் கொடுக்காத அளவுக்கு அவங்களுக்கான கிரெடிட் அமௌண்ட் வந்து ஜாஸ்தி பண்ணி இருக்கிறோம் இந்த தடவை. நீர்வழி சாலைகள் அப்படின்னு முன்னாடி ஒரு வார்த்தை நீங்க சொன்னீங்க, நதிகள் இணைப்புக்கு வந்து எதுவுமே செய்யல அப்படிங்கிறது. நீர்வழி சாலைகளுக்காக நம்ம இந்த திட்டத்துல வந்து பட்ஜெட்ல ஒதுக்கீடு அப்படிங்கறதே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது வந்து நதிகள் இணைப்பதற்கான ஆரம்ப கட்ட முயற்சியாக நாங்க பாக்குறோம். எடுத்த உடனேயே ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்ல ஒதுக்கீடு இல்லாம நீர்வழி சாலைகள் மூலமாக சிறிது சிறிதாக இந்த திட்டத்தை முன்னெடுப்பதற்கான ஒரு முயற்சி இந்த பட்ஜெட்ல துவங்கப்பட்டிருக்கிறது. அதனால கொள்கை ரீதியாக எடுக்கப்படக்கூடிய முடிவுகளுக்கு ஆதாரமாக அதை அடிப்படையாக வைத்துதான் இந்த பட்ஜெட்ல எந்த அரசாங்கமும் அப்படிதான் இருக்க முடியும். அந்த சார்ந்துதான் எங்களுடைய மிக முக்கியமான கொள்கை முடிவுகளுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த பட்ஜெட்ல நிதி ஒதுக்கீடு வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி ஒரு விஷயம், ஏழைகளுக்கு இந்த நாட்டில் ஒதுக்கீடு செய்யப்படக்கூடிய மானியமோ அல்லது அவர்களுக்கு வேறு வகையான நலத்திட்டங்கள் மூலமாக ஏழைகளை ஏழைகளாகவே வைத்திருக்க வேண்டும் என்று மோடி அரசாங்கம் நினைக்கவில்லை.
ஏழைகளை கைதூக்கி விட வேண்டும், அவர்களை முன்னேற்ற வேண்டும் என்பதற்காக நீண்ட கால திட்டத்தினுடைய அடிப்படையில் இந்த பட்ஜெட் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதனால ஏழைகளை அப்படியே வச்சிட்டு இருக்கட்டும், நாம் இப்படியே அரசியல் செஞ்சுட்டு இருக்கலாம் அப்படின்னு நினைச்சு பேசுற பேச்சாதான் அது இருக்க முடியுமே தவிர, அவர்களுடைய முன்னேற்றத்திற்கு நாம கொடுக்க வேண்டியது வேலை. வேலையின் மூலமாக அவர்களுடைய வாழ்க்கை. இப்படித்தான் இந்த பட்ஜெட் அடிப்படையில் உருவாக்கப்பட்டிருக்கு. காப்பாற்ற முடியும். ஏழைகள் தானாகவே வளர்ந்து கொள்வார்கள் என்று இந்த அரசு நினைக்கிறது. மோடி நினைக்கவில்லை. அவர் என்ன நினைக்கிறார் என்பது பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. என்ன செய்திருக்கிறார்? ஏற்கனவே அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு வந்தது ஏன் அதிகப்படுத்த வேண்டாம், ஏன் குறைத்தீர்கள்? அதற்கு பதில் இல்லை. நீங்க இப்ப ரேஷன் ஷாப் அடுத்த 2 வருடங்களுக்கு இதே போக்கில் போய்கொண்டிருந்தால் பொது விநியோகம் இருக்காது. பொது விநியோகம் இல்லை என்று ஆகிவிட்டால் தனியார் வெளியே விளை வைத்து விற்கக்கூடியவர்களுடைய அந்த வர்த்தக சூதாட்டத்தை யாராலும் தடுக்க முடியாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய குறைந்தபட்ச பாதுகாப்பும் இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு அவலத்திற்கு மக்கள் ஆளாக வேண்டுமா? ஏழை மக்கள் ஆளாக வேண்டுமா? அவங்க பதில கேட்டுறலாம். வானதி குறுக்கிட்டீங்க. பொது விநியோக திட்டத்தை பொறுத்த வரைக்கும் அவர் சொல்றாரு, ஏதோ மானியங்களை குறைப்பதன் மூலமாக பொது விநியோகம் என்பது சுத்தமாக நிறுத்தப்பட்டு விடு அப்படிங்கிறது மக்களை பயமுறுத்துறதுக்காக சொல்ற விஷயம். உண்மை அதுவல்ல. உண்மையாகவே இந்த நாட்டில் தேவைப்படக்கூடிய மக்களுக்கு அவர்களுக்கான உதவிகளை செய்வதற்கு இந்த அரசாங்கம் தயாராக இருக்கிறது. திரும்பவும் சொல்றேன், மானியத்தை குறைப்பதன் மூலமாக பொது நிர்வாகம் நின்னு போயிரும், ஒண்ணுமே கிடைக்காது அப்படிங்கிற மாதிரியான இது பொய் பிரச்சாரமாக தான் இருக்க முடியுமே தவிர, அரசாங்கத்திற்கு அந்த பொறுப்புணர்வு உண்டு. சமூக பாதுகாப்போ அல்லது ஏழைகளை பற்றிய சிந்தனை இல்லாமல் ஒரு மிக வளர்ச்சி அடைந்த நாடாக இந்த நாடு உருவாகணும் நாங்க நினைக்கல. ஒரே ஒரு 2-3 செய்திகளை சொல்ல விரும்புறேன் உங்களுக்கு. மத்தவங்க குறுக்கிட்டாலும் நீங்க விட மாட்டீங்க. நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க பேசுங்க. தயவு செஞ்சு நீங்க இதே மாதிரி தான் மத்தவங்களுக்கு சொல்லுவீங்க, நான் பேசும்போது குறுக்கிடாதேன்னு. அது உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புறேன், தயவு செஞ்சு. அதனால இதுல ஒவ்வொரு துறையிலேயுமே அதை சார்ந்த மக்களுக்கு இருக்கக்கூடிய அவர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை எதிர்பார்த்து அதற்கு ஊக்கம் கொடுக்கின்ற வகையில் தான் பட்ஜெட் அமைந்திருக்கிறதே தவிர, சரி தொலைநோக்கான பட்ஜெட் நீங்க சொல்றீங்க. முதலாளிகளுக்கு இந்த நாட்டோட சொத்தை முதல்ல வானதி அவர்கள் பட்ஜெட்டுக்கான எல்லா இன்ஃபர்மேஷன் வச்சுக்கிட்டு பேசுறாங்களான்னு தெரியல. ஏன்னா நதிநீர் இணைப்பை பத்தி பேசினாங்க. வாட்டர் ரிசோர்சஸ், ரிவர் டெவலப்மெண்ட் அண்ட் கங்கா ரெஜுவனேஷன் ஒரு தலைப்பு இருக்கு. அதற்கு போன வருடம் கொடுத்தது 3864 கோடி. இந்த வருஷம் அவங்க சொல்றாங்க நதிநீர் இணைப்புக்கு கொடுத்திருக்கேன்னு. இந்த வருஷம் ரிவைஸ் பட்ஜெட்ல 2532 கோடி. எங்க நம்பரை வச்சுக்கிட்டு இன்னும் யார்கிட்ட பேசுறாங்கன்னு புரியல. அதான் மக்களுக்கு சொல்லச்சே தயவு செய்து நம்பரை வச்சுக்கிட்டு சொல்லுங்க. இருக்குன்னு சொல்லாதீங்க. நான் இங்க தெளிவாக சொல்றேன். ஒன்றாவது. இரண்டாவது இது பாத்தீங்கன்னா இவங்க ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி பேசுறாங்க. நாங்க FDI கொண்டு வந்தா அது பெர்மனண்டா இந்தியாவில் இருக்கும். இப்ப என்ன கொண்டிருக்காங்க, புது வழியா FPIன்னு கொண்டுறாங்க. அப்போ பார்ட்டிசிபேட்டரி இதுல வச்சு எப்போ வேணாலும் பணம் வெளில போய், இது நிரந்தரமான பணம் தங்கக்கூடிய பணம் அல்ல. இதை புரிஞ்சுக்கணும். இவங்க FDI நாங்க கொண்டு வச்ச எதிர்த்தவர்கள் அது இந்தியாவுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்கும். ஆனா இந்த FPIல வச்சு ஒரே நாள்ல பணம் கூட போகக்கூடிய வழி கூட இருக்குது. இது இத மாதிரி தவறான நிலை புரிந்து கொள்ளாம பண முதலீடுகளுக்காக இவர்கள் செய்யறாங்க. இன்னும் கேட்டா ஃபாரின் பார்ட்டிசிபேட்டரி நோட்டை இவங்க எதிர்த்தாங்க. பிளாக் மணி வருதுன்னு. அதுக்கு பிளாக் மணி வரதுக்கு இன்னைக்கு அதற்கான இன்னும் இந்த 2 வருடம் ஆயிட்டு. ஏன் அவங்க சுப்பிரமணிய சுவாமியே அது குறை சொன்னாரு. ஆனா அதை இன்னும் யஷ்வந்த் சின்ஹா காலத்திலே வந்துருச்சு அந்த இது முறைசீர் ரூட். நம்ம தொடர்ந்து பேசலாம். செய்யலன்னு சொல்றேன். ஒரு இடைவேளைக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பேசலாம். செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி மத்திய பட்ஜெட் பிரமாதமா சுமாரா ஏமாற்றம் தருவதா என்ற கேள்வியை நேயர்கள் முன்னால் வைத்திருந்தோம். பிரமாதம் என்று 19% நேயர்களும், சுமார் என 16% நேயர்களும், ஏமாற்றம் என 65% நேயர்களும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அந்த நேயர்களுக்கு நன்றி. நிறைவு பகுதி பேசுவதற்கு அதிக நேரம் இல்லை, செய்திக்கு வழிவிடணும். நீங்க மனைப்பட்டாவுக்காகலாம் போராடக்கூடியவங்க, எல்லா ஏழைகளுக்கும் அவர்களுக்கு தங்குறதுக்கு நிரந்தரமான வீடு தரக்கூடிய ஒரு நிலையை 7 ஆண்டுல எய்துவோம்னு நிதியமைச்சரும் சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த பட்ஜெட்டை நீங்க எப்படி ரேட் பண்றீங்கன்னு சொல்லி நிறைவா சொல்லுங்க. பிரமாதமா சுமாரா ஏமாற்றமா உங்க நால்வருடைய கருத்தை சொல்லுங்க. ஏமாற்றம். இது பணக்காரர்களுக்காக செய்யப்பட்ட பட்ஜெட். ஏழைகளுக்கு வார்த்தையும் பணக்காரர்களுக்கு பணச்சலுகையும் தந்திருக்கிற பட்ஜெட். இது எந்த விதத்திலும் வளர்ச்சிக்கு உதவ போவதில்லை. உங்களுடைய கருத்து? பிரமாதம் இல்லை, ஆனா சுமாரும் இல்லை. சுமாரை விட கொஞ்சம் மேல, பிரமாதத்தை விட கொஞ்சம் கீழே. ஏமாற்றம் இல்லை. ஏமாற்றம் இல்லை. எனக்கு உங்களுடைய நிறைவு. சப்தம் உள்ள சரக்கு இல்லாத பட்ஜெட். அவங்க செஞ்சதெல்லாம் நாங்க கொண்டு வந்த நரேகா, DBT, ஆதார், 1 ரேங்க் 1 பே வச்சு மக்கள் ஆர்மி ஏமாத்தினாங்க. இன்னைக்கு ஆர்மிக்கு அவ்வளவு அலோகேட் பண்ணிருக்காங்க. 1 ரேங்க் 1 பே கொடுக்கறதுக்கு கூட மனசு கூட இல்லை.
மற்ற அறிவிப்பு எடுத்தாங்க. இது ராணுவ ஜவான்களை அவமதிக்கின்ற பட்ஜெட். வானதி, உங்களுடைய நிறைவு கருத்து. அதாவது இந்த பட்ஜெட்ல வந்து நீண்ட கால தொலைநோக்கு பார்வையோடு தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய பட்ஜெட். நீங்க மதிய உணவுக்கு 69,000 கோடியிலிருந்து 2,000 கிராமங்களுக்கு சூரிய ஒளி வரைக்கும் இந்த மாதிரியான தொலைநோக்கு பார்வையோடு தயாரிக்கப்பட்ட பட்ஜெட். உடனடியாக கையில வந்து காசு வர்றதை விட உனக்கு வருகாலத்துல வந்து வளமான வாழ்க்கை அப்படின்னு சொல்ற உத்தரவாதம் கொடுக்கக்கூடிய பட்ஜெட்டா இது இருக்கு. நன்றி வானதி, உங்க பார்வையில் மிக பிரமாதமான பட்ஜெட். உங்க நாளுடைய வருகைக்கும் கருத்து பயிருக்கும் நன்றி. நேர்களை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். என்ன இருந்தாலும் திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல